ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் அகண்டா 2 தாண்டவம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை சொல்லணும் அப்படின்னாலே விக்ஸ் மாதிரி சுற்றி 30 நிமிஷத்துக்கு சொல்லணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய மகனுடைய மரணத்துக்கு காரணமான இந்தியாவை அழிச்சே தீரணும். அதை விட முக்கியமாக அவங்க எந்த அளவுக்கு கடவுள் பக்தி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க, அவங்களுடைய கடவுள் பக்தியை மொத்தமாக தகர்த்தெறிகிறேன் அப்படின்னு வில்லன் ஒரு பக்கம் களத்தில் இறங்கும் பொழுது யூ அண்ட் மீ both may feel same but both are not same அப்படின்னு சொல்லி தலைவன் இன்னொரு பக்கம் களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2021 வெளியான அகண்டா படத்துடைய சீக்குவலாகத்தான் இந்த படம் இப்போ வெளியாயிருக்கு. அந்த படத்தை இயக்குன போயாப்பட்டி சீனு தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காப்புல. அதனால பாலியாகாரு போயாப்பட்டி சீனு இந்த காம்பினேஷனில் திருப்பியும் ஒரு படம் வெளியாயிருக்கு அப்படிங்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செஞ்சது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அகாண்டா படம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படம் பெருசா இன்ட்ரெஸ்டா இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வேற. ஆனால் அந்த படம் எங்கேயும் பெருசாக போர் அடிக்காம ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னருங்க, என்ன மேஜிக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரியே பட்டுன்னு அடுத்தடுத்து மாசான ஆக்ஷன் சீக்வன்ஸ், இன்னொரு பக்கம் கொஞ்சம் எமோஷன்ஸ் அப்படின்னு கலந்து கட்டி தெரிச்சுக்கிட்டு போகும். அதனால இந்த படத்துக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யுது. இப்போ இந்த படத்துக்கு சரி ஓகே, போன வாரமே வெளியாக வேண்டிய படம், ஆனால் ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ்னால இப்போ இந்த வாரத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க. ரைட்டு, இன்னைக்கு இந்த படம் வெளியாகுது, இது என்ன மார்வல் படமாக 3Dயில் பார்க்குறதுக்கு, அதனால நம்ம 2Dலேயே நல்ல நிதானமாக ரிலாக்ஸாக பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தெலுங்கு 2D அப்படின்னு மாயாஜாலில் டிக்கெட்டை போட்டு புக் பண்ணி போனால் 9 மணிக்கு ஷோ. கடைசி நேரத்தில் சார் கேடிஎம் இஷ்யூ ஆகி போச்சு சார், அதனால படம் இப்போ ரிலீஸ் கிடையாது அப்படின்ட்டாங்க. வேற என்ன பண்ண, 20 கிலோமீட்டர் வண்டி எடுத்துகிட்டு போனதை வீணு, பெட்ரோலுக்கு பிடிச்ச தண்டை செலவு தான். சரின்னு அப்புறம் வீட்டு பக்கத்துலேயே 11 மணிக்கு அதே தெலுங்கு 2Dலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு தான் இப்போ விமர்சனத்தை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். படத்தில் பாலியாகாரு வழக்கமாக அவருடைய ஃபேன்ஸ் என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்களோ எல்லா கிமிக்ஸ் ஒர்க்கையும் இந்த படத்துலையும் பண்ணி வச்சிருக்காப்புல. சும்மா வேற விதமாக மாசு மரணமாக பல சம்பவங்களை அங்கங்கே அவர் பண்ணி தான் வச்சிருக்காரு. அவர் போக இந்த படத்தில் ஆதி ஆகட்டும், சஸ்வதா சாட்டர்ஜி ஆகட்டும், கபீர் துஹான் சிங் அவராகட்டும், கதாநாயகியான சம்யுக்தா மேனன் ஆகட்டும், ஹர்ஷாலி மல்ஹோத்ராவாகட்டும், விஜய் சந்திரசேகர் ஆகட்டும், பூர்ணாவாகட்டும்னு சொல்லி பல ஆர்டிஸ்ட் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. பாலியாகாரு படம் அப்படின்னாலே என்ன நம்ம எதிர்பார்க்க போகிறோம், சும்மா மரண மாசான அங்கங்கே சீக்வன்ஸாக இருக்கட்டும், சும்மா ஆக்ஷன் அதகலமாக அங்கங்கே தெறிக்க விடுற சம்பவங்கள் ஆகட்டும், இதுதானே இந்த படத்துலையும் அந்த மாதிரி அவருடைய ஜீப்பில் சும்மா பாஞ்சிட்டு வந்து உள்ள மங்காத்தா ஸ்டைலில் இன்ட்ரோ கொடுக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், இன்ட்ரோ பிளாக்கு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய 2 சீக்வன்ஸு, குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்னு சொல்லி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அதகலமாகத்தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிச்சயமாக பெருசாக பிசிறடிக்குது இந்த பாட்டில். எனக்கு ஆன் பேப்பர் ஒரு விஷயத்தையும் ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்தளவுக்கு கோரியோகிராஃபி எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரி கடைசி அவுட்புட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்களோ அதெல்லாம் ஆன் பேப்பர் எந்த அளவுக்கு அவங்க நினைச்சிருந்தாங்களோ அது ஆன் ஸ்க்ரீன் கன்வெர்ட் ஆகும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அவங்களால கொண்டு வர முடியலையோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. அந்த அளவுக்கு தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிரமிப்பாக பிரம்மாண்டமாக வழக்கமாக தலைமை அடிச்சா இப்படி விழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பட் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வரல. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தமிழுடைய மியூசிக்கில் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு அகாண்டாவில் ஜெய்பாலையா பாட்டு என்ன மாதிரி வைப்பு பண்ண பாட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி இதுலையும் ஜஜிகாயா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று வச்சிருக்காங்க. அதே பாணியில் ஒரு குத்துப்பாட்டு தான். பட் எனக்கு இன்னும் அந்தளவுக்கு பெருசாக செல்ஃப் எடுக்கலையோ அந்த பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பாட்டை கேட்கல, இதான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே தமிழை பற்றி தெரியும் இல்லையா, சும்மா தாரத்தப்பட்டே கிழிச்சு தொங்க விட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே மயானம் இது அப்பா காதல் இப்போ தான் ஈயத்த காய்ச்சி ஊற்றுனது முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு வாசித்து தள்ளி இருக்காப்புல தமிழ். ஒருத்தருடைய காலம் எப்போ முடிய போகுது தெரியுமா, அதை யார் டிசைட் பண்ணுறது தெரியுமா, ஒன்று காலம், இன்னொன்று என் கையில் இருக்க சூழம் அப்படின்னு தலைவன் ஒரு தருணத்தில் பேசக்கூடிய அந்த வசனமாகட்டும். ஏன் உலகநாயகன் கமலுக்கு மட்டும்தான் எல்லா லாங்குவேஜும் சுற்றி நிற்க வச்சு ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்னு ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, தமிழ்னு சொல்லி எல்லாரும் பேசக்கூடிய ஆர்டிஸ்ட்டை அங்கங்கே அப்படி நிற்க வச்சு பாலியாகாரு ஒரு சிங்கிள் டேக்கில் தட்டியிருப்பாப்புல ஒரு டைலாக்கை இந்த படத்தில். அந்த மாதிரி அவரும் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னு பாருங்களேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, சார் முதல்ல புரிஞ்சுக்கங்க, பாலியாகாரு படத்துக்கு ஆடியன்ஸ் வர்றது வேற லெவலில் இருக்க போது படம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தலைவனுடைய என்ன மாதிரி அலும்பல்கள் தலைவன் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கறதுக்கு தான் படத்துக்கு வராங்க, ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா என்டர்டெய்னராக ஒரு படம் இருந்தாலே போதும். அந்த எதிர்பார்ப்பில் தான் அகண்டா மாதிரி இருக்கும்னு தான் நானும் இந்த படத்துக்கு போனேன். ஆனால் இவங்க சனாதன தர்மம், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பல விஷயங்களை தேவையில்லாமல் பல அரசியல்களை உள்ள கலந்து கட்டி அடிச்சு எனக்கு ஏங்க இது ஃபேண்டசி மசாலா படமா இல்லை உண்மையாகவே ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் மாதிரி போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துருச்சு. இது பாலியாகர் படம் மாதிரியே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த படம் பார்த்து முடியும் போது எனக்கு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் 2 சீக்வன்ஸ் தான்.
மற்றபடி அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஒரு 1.5 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓடுது அப்படின்னா இதில் இங்கிட்டு ஒரு 12 நிமிஷம் அங்கிட்டு ஒரு 12 நிமிஷங்கிற மாதிரி வெறும் ஒரு 2-3 சீக்வன்ஸ் தான் மேக்ஸிமம் பாலியாகா இருக்குது. மற்றபடி ஒரு 40 நிமிஷத்துக்கு அவர் ஸ்க்ரீன்லேயே காணா யாரோ மற்ற கேரக்டர் வந்து பேசி அவங்க மட்டும் ஒரு பக்கம் பயங்கர சென்டிமெண்டலாக பயங்கர சீரியஸாக ஒரு விஷயம்லாம் ஓடிட்டு இருக்கு. ஏப்பா இதுக்கா பாலியாகர் படத்துக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் அந்த அகண்டாவுடைய தாண்டவம் அப்படிங்கிறதே ஆரம்பிக்குது. இருந்தும் செகண்ட் ஹாஃபுமே நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பெருசாக சோபிக்கலை அப்படிங்கிறனாலேயே நமக்கு அதுவும் பெருசாக சுவாரஸ்யமாகவே படலை. செகண்ட் ஹாஃபில் ஒரே ஒரு மதர் சென்டிமெண்ட் மட்டும்தான் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது போக நீங்கள் முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அகண்டா இருக்கு இல்லையா, அதில் அகண்டா கேரக்டருக்கும் சரி அதே மாதிரி முரளிகிருஷ்ணாங்கிற இன்னொரு கேரக்டருக்கும் சரி, ஏன்னா 2 கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு போறல பாலியாகர், இந்த 2 கேரக்டருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதனாலேயே அந்த படம் பெருசாக நின்றுச்சு. இந்த படத்தில் இந்த முரளிகிருஷ்ணா கேரக்டர்லாம் அது எதுக்கு இந்த படத்தில் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டம்மி பண்ணி விட்டாங்க. வெறும் அகண்டா மட்டும்தான் அந்த படத்தில், அந்த கதாபாத்திரத்தை மட்டும் வச்சுதான் மாசெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பழசா பயங்கரமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தும் அது என்னவோ எனக்கு ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல். இதெல்லாம் தாண்டி பாலியாக ஒரு படத்தில் லாஜிக்கெல்லாம் பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு பிறந்த குழந்தை கூட தெளிவாக தெரியும். இதெல்லாம் மூளையை கழட்டி மூளையில் போட்டு பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் நம்ம போகிறோங்கிறதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் அது பாலியாகருக்கு ஓகே. தலைவன் அடுத்த நாட்டுடைய ஆர்மியை 400 பேர் துப்பாக்கியோட வரும்போது தலைமை சூழாயுதத்தோட தனியாக போய் சும்மா வெளுத்து கட்டுவோப்பில் எல்லா டிக்கெட்டும் காலி. அந்த மாதிரி சம்பவம்லாம் இருக்குது கிளைமேக்ஸில். இப்போதெல்லாம் வந்து தலைவன் பண்ணும்போது நம்ம ஒத்துப்போம். அதுக்காக சம்யுக்தா மேனனும் 4 தடவை 5 தடவை சுட்டாலும் அந்த மாதிரி சண்டை ஓட்டிக்கிட்டே இருக்குது. இது என்னங்கடா லாஜிக் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எப்பயுமே தெரிஞ்சுக்கங்க, லாஜிக் பார்க்க மாட்டோம் பாலியாகர் படத்தில். ஆனால் அது பாலியாகருக்கு மட்டும்தான் பார்க்க மாட்டோம். எல்லாத்தையும் நாங்கள் ஒத்துக்க முடியுமா அதுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இன்னொரு பக்கம் இப்படி பல சம்பவங்கள் த அதர் சைட்லையும் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே பாலியாகர் படத்துடைய மந்த்ரா என்ன அப்படின்னா நோ லாஜிக் ஒன்லி மேஜிக். பட் இந்த படத்தில் லாஜிக்கும் இல்லை மேஜிக்கும் இல்லை. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை. தியேட்டர்ஸுக்கெல்லாம் அந்த படம் பொறுத்தே கிடையாது. அவருடைய ஃபேன்ஸுக்கு ஓரளவுக்கு கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப சுமாரான படம் தான் இந்த படம். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படம் UA 16+. காரணம் என்னன்னா சரமாரியாக தலை வரைக்கும் எல்லாத்தையும் வெட்டி வீசுறாங்க. படத்தில் ரத்தம் தெரிக்குது நாலா பக்கமும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் நம்ம ஒரு தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. நான் தெலுங்கு வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வெர்ஷன் தான் பார்த்தேன். ஸோ தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதையும் நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.